ரோகிணி தன் மகனைப் பற்றி கவலையில் ஆழ்ந்திருக்கிறாள். கிரிஷ் குணமடைய வேண்டும் என்பதே அவள் ஒரே நோக்கம். விஜயா அவளிடம் மனோஜை தன் பிடியில் வைத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கிறாள். ரோகிணியின் முகம் குழப்பத்திலும் அச்சத்திலும் வாடிப்போய் இருக்கிறது. சத்யா திடீரென்று அங்கு வருகிறான். அவன் கையில் கைபேசி இருக்கிறது. முத்துவும் மீனாவும் கிரிஷை காணொளி அழைப்பில் பார்க்க விரும்புவதாக அவன் கூறுகிறான். ரோகிணி அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறாள். முத்து காணொளி அழைப்பில் கிரிஷுடன் பேசுகிறான். கிரிஷுக்கு காய்ச்சல் இருப்பதைக் கண்டு அவன் மனம் பதறுகிறது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாயா என்று அன்புடன் வினவுகிறான். முத்துவின் கண்கள் கவலையில் சிவக்கின்றன. மீனா கிரிஷுக்கு ஆறுதல் கூறுகிறாள். மருந்துகளை சரியாகச் சாப்பிடுமாறு அன்பு கட்டளையிடுகிறாள். கிரிஷ் தங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்கும்போது மீனாவின் இதயம் கனக்கிறது. அவள் முகம் சோகத்தில் வாடுகிறது. விஜயா மறைந்திருந்து வெளியே வருகிறாள். முத்துவும் மீனாவும் நேரில் வராததை எண்ணி ஏளனம் செய்கிறாள். ரோகிணியிடம் மனோஜை இங்கு அழைத்து வருமாறு வற்புறுத்துகிறாள். விஜயாவின் குரலில் வஞ்சகம் நிறைந்திருக்கிறது. சுருதி மணி என்பவரிடம் பேசுகிறாள். நேத்து பணத்தை மறுத்துவிட்டதை அறிந்து அவள் வியக்கிறாள். அவளுடைய பெற்றோர்கள் அவளை மிரட்டியதை எண்ணி சுருதி கோபமடைகிறாள். அவள் கண்கள் ஆத்திரத்தில் மின்னுகின்றன. முத்து தன் புதிய அறையை வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருக்கிறான். மீனாவை ஆச்சரியப்படுத்த அவன் காத்திருக்கிறான். இன்று அவர்களுக்கு ஒரு திருவிழா நாள் என்று அவன் மகிழ்ச்சியுடன் கூறுகிறான். அவன் முகம் மலர்ச்சியில் ஜொலிக்கிறது. மீனா அந்த அலங்காரத்தைக் கண்டு வியக்கிறாள். தங்கள் இருவருக்கும் என்று ஒரு தனிமை கிடைத்ததை எண்ணி அவள் நெகிழ்கிறாள். முத்துவின் அன்பில் அவள் நனைந்து போகிறாள். இருவரும் தங்கள் எதிர்காலத்தைப் பற்றி பேசுகிறார்கள். மனோஜ் ஒரு பயங்கரமான கனவு காண்கிறான். ரோகிணி தன்னை துரத்துவது போல் கண்டு அலறித் துடிக்கிறான். தூக்கத்தில் ரோகிணியின் பெயரைச் சொல்லி கத்துகிறான். அவன் முகம் பயத்தில் வீர்த்துப் போயிருக்கிறது. விஜயா காலையிலேயே புலம்பத் தொடங்குகிறாள். மீனா இன்னும் எழவில்லை என்று கோபப்படுகிறாள். ஆனால் முத்துவும் மீனாவும் அதிகாலை 5 மணிக்கே கோவிலுக்குச் சென்று வந்ததை அறிந்து அவள் எரிச்சலடைகிறாள். விஜயா ஒரு காணொளியைப் பார்த்து அதிர்ச்சியடைகிறாள். அதில் மனோஜ் ரோகிணியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறான். கோபத்தின் உச்சத்துக்கே செல்லும் விஜயா மனோஜை அடிக்கப் பாய்கிறாள். அவள் முகம் ஆத்திரத்தில் துடிக்கிறது. மனோஜ் அதுதான் இல்லை என்று கதறுகிறான். அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்று விளக்க முயல்கிறான். ஆனால் விஜயா எதையும் கேட்க தயாராக இல்லை. மனோஜ் தன் தாயிடம் உண்மையை நிரூபிக்கப் போராடுகிறான். முத்து அந்த காணொளியை பார்த்து ஏளனமாகச் சிரிக்கிறான். மனோஜ் நன்றாக ஆடுகிறான் என்று கிண்டல் செய்கிறான். மீனாவும் அந்த வேடிக்கையை பார்த்து ரசிக்கிறாள். அந்த வீட்டில் ஒரு பெரிய நாடகமே அரங்கேறுகிறது.